Good evening students, welcome to Architecture Center. இப்போது நேற்று என்ன பார்த்தோன்னா சாப்டர் 1ல் ஒரு டாபிக் பார்த்தோம். 5 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு 4 டாபிக் சொன்னால் அதில் வந்து ஒரு டாபிக் நேற்று பார்த்தோம். இன்றைக்கி செகண்ட் டாபிக் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் நேம் வந்து class 10 50 plus mark strategy. ஸோ இப்போ செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா, காம்போசிட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ கே அப்படின்னு கேட்பாங்க. இப்படி ஒரு கொஸ்டின் வரும். சரியா? இதில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ த ப்ராப்ளம் இஸ் f of x 3x plus 2 அப்படின்னு விட்டுருவாங்க. g of x 6x minus k அப்படின்னு விட்டுருவாங்க. such that g composite f and f composite g ரெண்டு ஈக்குவல் கொடுத்துட்டு தென் ஃபைண்டு கே அப்படின்னு கேட்பாங்க. சரியா? நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் கிவன் எஃப் ஆஃப் எக்ஸு ஒய் ஆஃப் எக்ஸு எழுதிக்கோ. எஃப் ஆஃப் எக்ஸு 3x plus 2 அண்டு ஜி ஆஃப் எக்ஸு 6x minus k ரெண்டுத்தையும் எழுதிக்கிறோமா? இப்போது காம்போசிட் ஃபங்க்ஷன் ஜி காம்போசிட் எஃப் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரியா? இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, ஏதோ ஒரு எலமெண்ட் எடுப்போம். ஜென்ரலாக எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். சரியா? நெக்ஸ்ட்டு அந்த ஓ சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கிட்டு ப்ராக்கெட் கொண்டு வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜி ஆஃப் எக்ஸ் கொஷினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை தூக்கி அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதணும். 6x minus k. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த வேல்யூ அப்படியே தூக்கிட்டு போய் எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்க எக்ஸுக்கு பதிலாக போடணும். சரியா? இப்போ எக்ஸுக்கு பதிலாக போடணும்னா 3 அப்படியே இருக்கும். எக்ஸுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூ 6x minus k போட்டுறேன். ப்ளஸ் 2 அப்படியே இருக்குது. சரியா? ஸோ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 18x minus 3k ப்ளஸ் 2 அப்படின்னு வரும். இதை நான் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். இப்போது எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிக்கணும். என்ன சார் ஜிஓஎஃப்னு போட்டு எஃப் காம்போசிட் ஜின்னு படிக்கிறீங்கன்னா வி ஹாவ் டு ரீட் லைக் தட். சரியா? ஏன்னா ஜின்ற ஃபங்க்ஷன் தான் காம்போசிட் வித் எஃப். ஸோ இப்போ எஃப்ஓஜியை நம்ம ஜி காம்போசிட் வித் எஃப் அப்படின்னு தான் படிக்கணும். சரியா? நோ. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பக்கத்தில் ஒரு எக்ஸ் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் அந்த ஓவை தூக்கிட்டு என்ன பண்ணணும் சொன்னால் ப்ராக்கெட் போடணும். நெக்ஸ்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே இங்கே என்ன இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது. அப்போ கொஸ்டினில் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பாருங்கள், 3x plus 2. சரியா? இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படியே தூக்கிட்டு போயிட்டு எக்ஸுக்கு பதிலாக போட்டுருங்க. எதுலனா ஜி ஆஃப் எக்ஸில் இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதில் தான் போடணும். சரியா? ஜி ஆஃப் ஃபங்க்ஷன்றது 6x. எக்ஸுக்கு பதில் தான் இந்த ப்ராக்கெட்டில் போட சொன்னால் 3x plus 2 minus k. நவ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் 18x plus 12 minus k. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். நவ் கொஸ்டினில் 2 ஈக்குவல்னு கொடுத்துட்டு அதில் ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். 18x minus 3k plus 2 equal to 18x plus 12 minus k. இப்போ 18x
இப்படியே கூட கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை இந்த சைட் ஷிஃப்ட் பண்ணும்போது -18xன்னு வரும். ஸோ அப்படி கூட கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? இப்போது எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போகிறேன். இங்கே ஆல்ரெடி எனக்கு என்ன இருக்குது, 12 இருக்குது, -k இருக்குது. இது எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போனால் +3k -2 அப்படின்னு கிடைக்கும். இந்த சைடில் 0 வேணும், ஏன்னா எல்லாத்தையும் அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணுறதால. இப்போ லைக் டேப்ஸ் இங்கே என்னது, -k +3k. டிஃப்ரென்ஸ் என்னன்னா we have to subtract. ஸோ 2kன்னு வரும். இதுவுமே 12 -2 10ன்னு வரும். சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் போடணும், அதை மறந்துடாதீங்க. சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எனக்கு தேவை கேவோட வேல்யூ மட்டும்தான். ஸோ அதனால் 10 அந்த சைடு கொண்டு வரும் -10ன்னு ஆகுது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுனா, அந்த 2வை டிவைடட் பையில் கொண்டு போயிடுறேன், ஏன்னா கே கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதால. ஸோ ஃபைனலாக கேவோட வேல்யூ இந்த கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 5 மைனஸ் இருக்கிறதால கேவோட வேல்யூ -5ன்னு போட்டு முடிச்சிடறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஸ்டெப் மார்க் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு FOG ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்கு 2 மார்க்ஸ். GOF இதை கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்கு 2 மார்க்ஸ். ஃபைனலாக கே வேல்யூ சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டெப்புக்கு ஃபைனலாக 1 மார்க். ஸோ மற்ற சப்ஜெக்ட்டுக்கு மேக்ஸுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, சப்போஸ் இடையில நீ ஸ்டெப்பு மறந்துட்டேன்னா கூட, ஆன்சர் தப்புன்னா கூட அந்த ஆன்சருக்கான மார்க்கு தான் கம்மி பண்ணுவாங்க, அந்த ஸ்டெப்புக்கான மார்க்கு தே வில் கிவ். ஓகேவா? ஸோ யூட்டிலைஸ் பண்ணிட்டு கரெக்டாக மார்க் எடுக்கிற வழியை பாருங்கள். சரியா? டோன்ட் ஸ்கிப் எனி கொஷின், ஜஸ்ட் அட்டன் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. சரியா? அதில் கூட ஒரு 1/2 மார்க் 1 மார்க் கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ 2 டாபிக் கவர் பண்ணிட்டோம். இது டாபிக் 2. இன்னும் 2 டாபிக் இருக்குது. சரிங்களா? அந்த 2 டாபிக் என்னன்ட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோஸில் பார்ப்போம். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. லைக் த வீடியோ, ஷேர் த வீடியோ and do subscription. Thank you for watching.